திருச்சிற்றம்பலம். அடியார் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம வந்து 63 நாயன்மார்கள்ல இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வந்து நீலகண்ட யாழ்ப்பாண நாயனார், திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனார். அவரை பத்தி கொஞ்சம் பார்க்கலாம். ஐயா கேட்குதுங்களா? நான் பேசுறது கேக்குதுங்க ஐயா, கேக்குது. திருச்சிற்றம்பலம். சோழ வளநாட்டிலே அமைந்துள்ள எருக்கத்தம் புலியூர் என்னும் நகரில் ஓர் பெரிய சிவன் கோவில் உண்டு. அக்கோவிலில் எழுந்தருளியிருக்கும் சிவனுக்கு நீலகண்டேஸ்வரர் என்றும், தாயாருக்கு நீலமார்க்கண்ணம்மை என்றும் பெயர். தலவிருட்சம் வந்து வெள்ளரிக்காய் தலவிருட்சம். இத்தகைய தெய்வ வளமிக்க நகரில் பாணர் மரபில் பிறந்தவர் நீலகண்ட யாழ்ப்பாணர். இவரது மனைவி மதங்க சூளாமணி. இசையே உருவெடுத்த பாணரும் அவரது வாழ்க்கை துணைவியாரும் நீலகண்டேஸ்வரர் புகழை யாழில் இனிமையுடன் உள்ளமுருக இசைத்து எல்லையில்லா இன்பம் எய்தினர். இவர்கள் சிவ தலங்கள் தோறும் சென்று யாழ் இசைத்து எம்பெருமான் அருள் பெற்று பெருமையுற்றனர். சோழ வள நாட்டில் உள்ள எல்லா சிவன் கோயில்களையும் கண்டுகளித்து பேரின்பம் பூண்ட பாணரும் அவரது மனைவியாரும் மதுரை எம்பதிக்கு சென்றனர். பாணர் தம் மனைவியோடு திரு ஆலவாய் அண்ணலாரது ஆலயத்தின் புறத்தே நின்று எம்பெருமானின் புகழை யாழில் சுருதி கூட்டி பண் அமைத்து பாடிக்கொண்டிருந்தார். பண்டைய நாட்களில் பாணர் மரபிலோர் ஆலயத்துக்குள் சென்று இறைவனை வழிபடுவது கிடையாது. புறத்தே நின்று வழிபடுவதையே நியதியாக கொண்டிருந்தார்கள். பாணரின் யாழிலே உள்ளம் உருகிய சோமசுந்தர கடவுள் தமது பக்தனை காக்க திருவுளம் கொண்டு மதுரையம்பதி சிவ தொண்டர்கள் கனவில் எழுந்தருளினார். யாழ்ப்பாணரையும் அவரது மனைவியாரையும் கோவிலுள் அழைத்து வந்து தரிசனம் செய்வதற்கு ஆணையிட்டார். அவ்வாறே பாணர் கனவிலும் எழுந்தருளினார். பாணரே, உம்மை எம்மிடம் அழைத்து வந்து தரிசனம் செய்து வைக்க ஆவண செய்துள்ளோம் என்று அருள்வாக்கு சொல்லி மறைந்தார். மறுநாள் வழக்கம் போல் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் மனைவியாருடன் கோயிலின் புறத்தை அமர்ந்து யாழ் இசைத்து தம்மை மறந்த நிலையில் பாடிக்கொண்டிருந்தார். அப்பொழுது தொண்டர்கள் அவர்களை கண்டு வணங்கி எம்பெருமானின் ஆணையை கூறி அவர்கள் அகத்துக்கு எழுந்தருமாறு பணிவோடு கேட்டுக்கொண்டனர். அவர்களும் தொண்டர்களின் வேண்டுகோளுக்கு இணங்கி கோயிலுக்குள் சென்று மண்டபத்தில் அமர்ந்தனர். பக்தி வெள்ளத்தில் மூழ்கிய அன்பர் இருவரும் தரை ஈரமாக இருப்பதனை கூட பொருட்படுத்தாமல் ஈரத்தரையில் அமர்ந்து மெய்மறந்து யாழை மீட்டி பாடத் தொடங்கினர். இவருடைய இன்ப இசையில் மயங்கிய மதுரை எம்பதி ஈசன் தரையின் குளிர்ச்சி பட்டு யாழின் சுருதி கெட்டுவிடுமே என்று திருவுள்ளம் பற்றினார். அசிரிதி வாயிலாக பெருமான் நிலத்திலிருந்து பாடினால் ஈரத்தால் யாழ் கட்டுவிடும், எனவே அவர்களுக்கு அமர்ந்து பாட பலகை ஒன்றை இடுங்கள் என்று திருவாய் மலர்ந்து அருளினார். அப்பொழுது அத்தொண்டர்கள் அவர்களுக்கு அழகிய பீடம் ஒன்றை எடுத்து வந்து அதன் மீது அமர்ந்து பாடுமாறு செய்தனர். பீடத்தில் அமர்ந்த யாழ்ப்பாணரும் மதங்க சூளாமணியும் அழகிய இனிய தெய்வ சக்திமிக்க பக்தி பாடல்களை பலவற்றை பாடி அனைவரையும் மெய்மறக்கச் செய்தனர். அதன் பிறகு இருவரும் மதுரையம்பதியின் நெடுநாள் தங்கி இருந்து தங்கள் யாத்திரையை தொடர்ந்தனர். அடுத்துள்ள பல சிவ தலங்களையும் தரிசித்தவாறு திருவாரூரை அடைந்தனர். திருவாரூர் தியாகேச பெருமானும் பிராட்டியாரும் பாணர் இசையில் மயங்கினர். அன்றிரவு ஈசன் திருவாரூர் மெய்யன்பர்கள் கனவிலே எழுந்தருளி எமது அன்பன் பாணனுக்கு திருக்கோயிலுள் வேறு வாயில் அமைத்து அதன் வழியாக கோயிலுக்குள் அழைத்து வந்து இசைப்பாட துணை பெறுவீர்களாக என்று கட்டளை அருளினார். மறுநாள் தொண்டர்கள் திருநீலகண்ட யாழ்ப்பாணர் எழுந்தருளும் பொருட்டு வடதிசையில் வாயில் ஒன்று நிர்மாணித்தனர். அதன் வழியாக அவரையும் அவரது மனைவியாரையும் எம்பெருமான் திருமுன் எழுந்தருளச் செய்தனர். யாழ்ப்பாணர் வீதி விடங்க பெருமானை கண்குளிர கண்டு மகிழ்ந்து பக்தி பாடல்கள் பாடினார். சில நாட்களில் அங்கிருந்து புறப்பட்டார். சிவ தலங்கள் பலவற்றை தரிசித்துக் கொண்டே சீர்காழியை வந்தடைந்து சம்பந்தரை வணங்கினார். பாணரின் யாழிசையில் எல்லையில்லா இன்பம் எய்திய திருஞான சம்பந்த பெருமான் அவரையும் அவர் தம் மனைவியாரையும் தம்முடனேயே இருந்து தேவார பதிகங்களை யாழில் இட்டு இசைத்து பாடும் வண்ணம் அருள் புரிந்தார். இறுதியில் திருப்பெருமன நல்லூரில் ஞானசம்பந்த திருமணத்தில் தோன்றிய சிவ ஜோதியில் பாணரும் அவரது மனைவியாரும் கலந்து சிவபதியை அடைந்தனர். குருபூஜை. திருநீலகண்ட யாழ்ப்பாண நாயனாரின் குருபூஜை வைகாசி மாதம் மூலம் நட்சத்திரத்தில் கொண்டாடப்படுகிறது. திருநீலகண்டத்து பாணனாக்கு அடியேன் என்று திருத்தொண்ட தொகையில் சுந்தரர் பாடியுள்ளார்.